शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. அது மாதிரி அவித்யானாம் நாம புரியாம இருந்து இந்த அந்தகாரத்தில் இருக்கும் பொழுது இதை போக்கக்கூடியதான ஒரு சூரிய நகரம். சூரிய நகரம் தீப மிகிர தீப நகரி. சூரிய நகரம் இந்த அம்பால நினைச்சு நோக்கமேனா நமக்கு எல்லா விதமான அறியாமைகளும் விலகிறது. புத்திமாந்தியம் இருந்து 2ஆம் கிளாஸ் 7 வருஷம் 7th இயர் படிக்கிறான்னு என்னடான்னு பெரிய டிகிரி இல்லைதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் 7ஆம் வருஷம் படிக்கிறாங்க. அப்படி இந்த பையன் இந்த மாதிரி மூக்காம்பிகா இது மாதிரி அம்பா ஸ்தோத்திரம் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்துதி. குருவும் அம்பாலும் ஒண்ணுன்னு வச்சு பார்த்தா ஜடமா இருக்கிற பையனை பார்த்து ஆதிசங்கர் ஏம்பானி எப்படி ஜடமா இருக்கேன்னு இவர் கட்டாட்ச பூஷணத்தை அம்மா ஆரம்பிச்சாங்க. நான் ஜடா இருந்து ஜட பிரவர்த்ததேன்னு ஹஸ்தாமலம். இது மாதிரி எல்லாம் கூட உண்டு. அம்பாள ஆராதனம் பண்ணின வாழ்க்கையதான ஒரு தைபவத்தினாலே நாம் அடையிறதும் உண்டு. ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபக மகரந்த ஸ்துதிஜரி. சைத்தன்யம்ங்கிறதான ஒரு பேரொளி. அந்த ஒளிய ஒரு பெரிய பூங்கொத்தா வச்சா அந்த பூங்கொத்திலிருந்து வழியிறதான ஒரு தேன் அருவி அம்பாள். அப்படி எல்லாம் ஒரு மெட்டபாரிக்கல் இருக்கு. எல்லாம் வேண்டாம் சார் சில்லறம் வாங்கணும். அதான் எல்லாருக்கும் இந்த 5-6 வருஷம் சிரோமணி தான் படிச்சு கனாந்தம் படிச்சாங்களா வரும்னா அதை பத்தி ஞானம் வரும்னா ஞானத்தை வச்சு என்ன பண்றது? ஞானம்ங்கிறது ரிசல்ட்டாரே கனெக்ட் பண்ணல. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஈவன் இந்த லௌகிக்க ஃபீல்டுங்க என்ன படிங்க சார் ஆட்டெல்லாம் ஞானம் வரும். ஞானத்தை வச்சு என்ன பண்றதுங்க? ரொம்ப அழகா இருக்க. ஞானம்ங்கிறது ஒரு பலங்கிறதே போயிட்டு இருக்கும். பணம் ஒண்ணுதான் பலன் ஆயிடுச்சு. பணம்ங்கிறது பலனே இல்லை, பலத்துக்கு டிவைஸ். அது சுகத்துக்கு சாதனம் தனமா தனமே சுகமா? இப்போ பெரிய இந்த டிபேட் வச்சு பார்த்தா இன்னைக்கு நம்ம மனுஷா போற பாஸ்டா பார்த்தா 2 பேரும் பச்சு பட்டி கிடக்கான். ஆத்தால 5 மணிக்கு எழுந்து வர்றான், அடுத்து வரான். இந்த பேங்க் அக்கௌண்ட்ல சுவிட்சர்லாந்து பேங்க்ல ஏதோ ஏறிண்டே இருக்கு. இதை தவிர வேலைக்கு காசு கிடையாது, வேலைக்கு டிஃபன் கிடையாது, ஒரு கர்மா கிடையாது. சகல கர்ம சன்னியாசம் பண்ணி ஓடி தாத்தா பாட்டியெல்லாம் அவசரப்படுறா. ஐயோ வேலைக்கு சோறு திங்காம அணையிறது எதுக்கு? அதை சாப்பிட்றதுக்காகத்தான் சம்பாதிக்கிறதுங்கிறது அதே புரியுது நமக்கு. சம்பாதிக்கிறதுக்காக சம்பாதிக்கிறது, சாப்பிட்றதுக்காக கூட இல்லை சார். எனக்கு என்ன வருத்தம்னு கேட்டா பசங்க சோறும் தண்ணி இல்லாம இவ்வளவு கேட்டானே நல்லா ஆச்சுங்க பொக்குன்னு கூட்டான் அடிச்சு. அதாங்க இதில் ஒரு கறி சொன்னா 1 பைசா கொடுக்காம தர்மத்துக்கு பண்ணாம தானும் சாப்பிடாம எல்லாம் இருந்தானே இவன் தான் பெரிய தாத்தான்னா ஒரு கறி கட்டாரிக்கெல்லாம் சொல்லணும்னு திருப்பணேன சமோதாத்தா நபூதோ நபவிஷ்யதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்டான்னா அஸ்பிருஷன்னேவ வித்தானி பரேபிய பிரயச்சதி. தொட்டே பார்க்கல. இப்ப யாருமே பணத்தை கையால் தொடல. எல்லாரும் சன்னியாசி, எல்லாம் ஆன்லைன் டிரான்சாக்சன். ஞானம் பக்தர்கள் ஒத்தனாவது கையில நீட்டி வாங்குறதே கிடையாது. வைதிகால அப்படி ஆரம்பிச்சா இப்ப என்ன ஆன்லைன்ல கட்டுவோம் நாங்க பார்த்து வருவாங்க. அவங்க மட்டும் எதுக்கா போட்டு இல்லை பார்ப்பாடுப்பா. நீங்க 50,000 ரூபாய் கொடுத்துட வேண்டியது ராஜ்வா புதுசா ஏற்பாடு பண்ணுவார். டியூஷன் ஃபீஸ் 2 லட்சம் கொடுத்துட வேண்டிய சர்டிபிகேட் உங்களுக்கு வந்துடும். எல்லா லைன்லயும் இப்ப ஆன்லைன் தான். இல்லைன்னா ஆன்லைன் தான் எனக்கு புரியல. இந்த லைனே சரியில்லை மொத்தம். அப்போ சாதனம் சாத்தியமாயிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். எது டிவைஸோ அது கோலாச்சுன்னா இதை விட ஆபத்து வேற கிடையாது. அது நம்ம ஊருக்கு வந்துட்டு இருக்கு. இதுக்காகத்தான் எல்லாரும் பாடுபடுறோம். அப்படி போகாதீங்கோ, அது டிவைஸ்ன்னு வச்சுங்கோ, உபாயம்னு வச்சுக்கணும். உபாயம் உபயமாகாது. அதுக்காக தரித்திரானாம் சிந்தாமணி குணனிகா ஜென்ம குணனிகா. சிந்தாமணின்னு நினைச்சதுலாம் முடிக்கும். சிந்தாமணின்னு சில கடைக்கு பேர் வச்சிருக்கோம். 30 வரை வேற ஒன்றையும் காணுங்க பேரு இல்ல மல்டி ஸ்டோர். நீங்க கேட்கிற சாமானத்தோட மற்ற எல்லாம் அப்படி இல்லை. தரித்திரமா இருக்கிறவனுக்கு தரித்திரம்னாக்க கல்வியிலையும் தரித்திரமா இருக்கலாம், சக்தியிலையும் தரித்திரமா இருக்கலாம். தரித்திரம்னா பணம்னு தான் விற்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏதோ வேணா கொடுக்கும்போதே பெருசா நான் மூழ்கி கிடைக்கேன் ஜென்ம சம்சார சாகரத்துல. இந்த பூமியே மொத்தம் மூழ்கி போன போது வராக அவதாரம் பண்ணி அந்த மூக்குல ஒரு இது இருக்கு இல்லையா, கல்லு மாதிரி ஒரு கொம்பு மாதிரி, அது போல நீதான் இந்த வராக தம்சம். எப்படி ரூபகாலங்க பாருங்க. ஜன்ம ஜலதோ நிமர்கனானாம் கே பவதி அம்பிகே வராஹஸ்ய தம்ஸ்ரா பவதி.
அந்த வராகத்தினுடைய கொம்பாக நீ இருக்கேன். வராகமா இருக்கிறது விஷ்ணு, கொம்பா இருக்கிறது என்ன கொம்பான்னாமா அதுதான் கொம்புங்க. நிறைய பூமியை தூக்கின்னு வரணுமே, பூமியை விட வைத்தான்னு இவன் என்ன நம்ம எல்லாம் கை தூக்கிறதுக்கு ஒரு விரல சரி எல்லா தெய்வங்களும் இப்படி இப்படிவார். அதே ஹஸ்தம் வரத ஹஸ்தம் வச்சிருந்து காலையே நீங்க ஒன்னையும் காணுங்க உட்காந்துட்டீங்க அம்பாள் காலையில அது ஒரு கோலம் கையை அப்படி வச்சுன்னு பல கோலம் கட்ட கோயில் அம்பாளுக்கு எத்தனையோ புஜங்கள். அந்த சுபாங்கார் சொன்னார் தெய்வங்களுக்கெல்லாம் கை நிறைய இருக்கு, புஜங்களா 2 புஜங்களா 12 புஜம். அவருக்கு முருகன் தானே. அப்போ ஒரு முகத்துக்கு 2 கைனா 6 முகத்துக்கு 12 கை சரியா இல்லையா? முந்தியும் 12 கால் வர வேண்டியதானே, 8 கால் பிடிச்ச மாதிரி. அவர் கேட்டார் ஒரு உபன்யாசத்துல அறிஞா பதில் சொன்னார், கையை ஏன் 12 வச்சிருந்தான்னா வரவாளுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கலாம், சரி அனுபவங்களா பிரசாதங்களாம் இன்னும் முன்னும் 10-15 பேர் நிற்க வேண்டாம். ஒவ்வொருத்தரா பண்ணா 2 நாள் ஆயிடும். ஆளுக்காக தன் கையாலேயே கொடுக்கறங்கிறதுக்காக பண்ணிட்டாங்க. அப்ப காலை பண்ணிட்டாக்க 10 ஆள் கஷ்டமா, 10 ஆள் 2 பேரும் காலை பிடிச்சிக்கணும். அவனுக்கு 2 கை தான் இருக்கு, 12 கால் இருந்தா எந்த காலை பிடிக்கணும்? அதனால கால் ஜாஸ்தி இல்லை, 10 ஆள் சௌரியத்துக்காக. அருமையான கருத்து. யார் சொன்னா என்ன சார்? சொன்னவர் யாருன்னா சொன்னது என்னன்னு பாக்குறே, சொன்னவர் யாருன்னு கேட்கிறேன். இதுதான் இப்ப விஷயம். கபீர் தாஸ் போய் கேட்கணும், ஜாத்தின பூச்சோ சாதுகி பூச்சி लीजिए ஞான், மோல் கரோ தல்வாருக்கா படே ரகனதோம் ஞான். எவ்வளவு பெரிய கருத்து. நீ கத்தி வாங்கணும்னு போனேன்னா ஜென்மன் கத்தி வாங்கி நல்லபடியா ஆப்பிள் தோல் செய்தி, மாம்பழம் தோல் செய்தி சாட்டில் கொடுக்கறது. கவர் ரொம்ப நல்லா இருக்கு. சில பேர் இந்த கிஃப்ட் ஒண்ணு கொடுப்பாங்க, ஒரு பிளாஸ்டிக் டப்பா தரேன்னா அந்த காபி பொடி 5 வருஷம் ஆனது, இதை வாங்கினா ஒரு ஸ்பூன் ஒரு டப்பா அவரா வீட்டுல தரேன்னா அதை வாங்கிக்கணும். இதுக்கு அது விஷயமே இல்லை. பை ப்ராடக்டை பார்த்து ஏமாந்து இருப்பாங்க நம்மளாம். இப்போ அப்படி கிடையாது. ஆனா இவர் கேட்டா பேசாம உட்கார்ந்து அம்மா என்ன பண்ணாங்க, புதன்யப்பானித்யாமுகவரதோ தெய்வதகனா சுமேகா நெய்வாசு பிரகடித வர அதிநயா அபிநயம் பண்ணலையாவோ. அப்படி காட்டேன் என்ன கையினால செய்ய வேண்டியதே காலே செய்யலாம். அவர்களுக்கு இப்ப நாம கையால் தானே ஜலம் குடிக்கணும், காலால் குடிக்கிறான் சில பேர். எப்படி தெரியுமா? அங்க ஒரு யூனிவர்சிட்டி முதல்ல பார்த்தேன், நம்ம காலால் அமைச்சா மேல ஜலம் வருது. பாதபம்னு பேரு மரம், காலால் அமைச்சா மேல ஜலம் வருது, வாயை குடிக்கிறான். காலால் குடிக்கிறான், மரமாகணும்னு அர்த்தம். கையால் யாரும் சாப்பிட்றதே கிடையாது, எல்லாம் ஸ்பூன் தான். அதெல்லாம் வேதத்தையும் குணப்படுத்து. 3 மனுஷாதான் உலகத்துல 3 ஜந்து தான் கையால சாப்பிடுறதுன்னு வேதம் சொல்லுது. தஸ்மாத்ரய பசூனாகும் ஹஸ்தாதானான்னு 6ஆம் காண்டத்தில் 4ஆம் வருஷம். உலகத்துல உள்ள பிராணிகளுக்குள்ள கையால சாப்பிடுறது 3ன்னார். 3ங்கிறது குரங்கு ஜாதியில அணிலையும் சேர்த்துக்கணும். வானரக அது கையால சாப்பிடுறது. புருஷா ஹஸ்தி மர்க்கடகான்னு சொல்லிருக்க. யானை கையால் தான் சாப்பிடும், இது கையால் சாப்பிடுறது. மனுஷனும் கையால் சாப்பிட்டுனாலும் புருஷான்னு போட்டு. அதுபோல நாம என்ன வேணா மாத்திக்கலாம், வேறு விஷயமே இல்லை. ஆனா நீ ஒத்திதான் இந்த மாதிரி எல்லாம் கையை காலை காட்டுறது போறது வருதெல்லாம் இல்லை. சில பஞ்சாயத்து சொல்லி தலையே ஆட்டுவான். உதாத்தம்னா இப்படி இருக்கணும்னு தலையாட்டுவான். இவன் சொல்றதுமோ அனுதாத்தம் அப்படி இருக்கக்கூடாது. அசையாம சொல்றதுதான் பஞ்சாயத்து சொல்றது கிடையாது. அப்படிங்கிறது என்ன அப்படின்லாம் பண்ணலம்மா நீ ஏண்டான்னா பரித்ராத்தும் தாத்தும் பலமதிக வாஞ்சா சமதிகம் பயாத்ராத்தும் வாஞ்சம். ஆபத்தை போக்குறதுக்கோ அவே அர்த்தம் வேண்டாம். நீ கோடி விரும்பினா பல கோடி கொடுக்குற, அதனால காம கோட்டின்னு. அப்படி கொடுக்கக்கூடியவன் எனக்கு வாரி கொடுக்கறதான பலத்துக்கும் உன்னுடைய 2 காலே போதும். தவிகி சரணாவேவன் உணவு அப்படிங்கிறதாக எல்லாம் நிறைய சொல்லி இன்னும் பல கருத்துக்களை 24 சில சொன்னா அப்பேற்பட்ட புத்தகம். இத ஸ்ரீவித்யில சாட்சாத் சந்திரசேகர பாரதிகள் உபதேசம் அடைஞ்சவர் தேர்வு சாட்சி. இந்த குருகுல ஸ்தாபகர் எங்க அப்பாவுடைய குரு. இவாளுக்கு சந்திரசேகர பாரதிகள் ஸ்ரீவித்யோபதேசம் பண்ணி அந்த பரம்பரையில வருது. அவ சில யோக்கியமான இருக்கக்கூடிய கிரகஸ்தாளுக்கும் உபதேசம் பண்றதுன்னு வச்சுருக்கா அந்த மடத்துல எனக்கு தெரிஞ்சு. இவர் ஒரு முக்கியமா வாய்ந்தவர். இவர் இது விசேஷமான ஆராதனங்கள் எல்லாம் பண்ணி அதுல சுவானுபவத்தோடு இருந்து அதுக்கு சக்கரங்கள்லாம் போட்டதுங்க சொல்லுறோம். இதுல இந்த பெருசாவும் போட்டா இப்ப என்னென்ன ஸ்லோகத்துக்கு எப்படி சக்கரம் போடணும், அதை என்னென்ன மந்திரங்கள் எழுதணும், அதனால என்னென்ன லாபங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சுருக்கமா எழுதி விசேஷமான அர்த்தங்கள் வேதாந்தங்கள்லாம் தாற்பயமா நிறைய எழுதியிருக்காங்க புத்தகம். ஏற்கனவே வெளியிட்டதுதான் இப்ப கிடைக்காம இருந்த போதோ சில லௌகிகாளுடையதான ஒரு உதவியினால
இத அற்புதமா இப்ப பிரிண்ட் பண்ணி இப்ப வெளியிட்டு இருக்கா. இதுல ஜுரம் ரொம்ப கனாவினா ஒரு அந்த ஜுரம் போறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு. கிரந்தி மங்கேத கிரணி குறும்பாமிருதரசம் சிதித்வாம் ஆதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி இதை நாம் ஜபிச்சு உடனே நிறைய பலன் இருக்கும். இதை நீங்க ஆவர்த்தி பண்ணி அந்த விபூதி ஆயிட்டேன்னா எந்த ஜுரமும் ஒன்னே இருக்கும். வைரலா இருக்கட்டும், சிக்கன் குனியா இருக்கட்டும். சிக்கன் குனியா ஜுரம் போன பிறந்தான் ஊத்தம் வருது. கிரந்தி மங்கேத கிரணி குறும்பாமிருதரசம் சிதித்வாமாதத்தே ஹிமகர சிலாமூர்த்தி. பிராக்டிக்கலா இதுல என்ன இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப தூரம் ஜாஸ்தியா போச்சு ஐஸ் கட்டியை வச்சு இருக்குங்கிறான். எல்லா டாக்டர்ஸும் சொல்றோம், ஆயுர்வேதம் ஒத்துக்கிறேன். இதுல இது ஒத்துக்கிறது எல்லா பத்தியும் ஒத்துக்கிறது கஷ்டம். ஈரத்துணி போடுங்க, இல்ல ஜில்லு வச்சு இறக்கணும் இம்மீடியட்டா, அப்புறம் பாத்துக்கலாம், பாக்கி இல்லை ஐஸ் வைக்கிறேன். இது என்னன்னா ஐஸ் உருகி உருகி வந்து ஒரு பொண்ணு நம்பர் ஹிமகர சிலாமூர்த்தி பிராக்டிக்கலா சொல்றார். ஜுரம் நன்னாச்சுன்னா ஒன்னு எப்படி தியானம் பண்ணணும், ஐஸ் கட்டி வடிவத்திலேயே எல்லாத்துலயும் எல்லா வடிவமும் பண்றாங்க. காய்கறிகள்ல பொம்மை எல்லாம் பண்றாங்க. இப்ப கேட்டரிங் எல்லாம் சமையல் மில்லுன்னா இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் பண்ணாங்க. வார்த்தை ஒரு 50 மேல் பூசணிக்காய் பண்ணி ஆளே பூசணிக்காய் மத்தா இருக்காங்க. அது ஒரு லெவலா பண்ணான்னா அது பண்ணாதே இப்ப காசு. இந்த விவகாரங்களே இப்ப எக்ஸ்டர்னல் தான் எல்லாமே முகத்தம். இன்டர்னல் பத்தி விஷயமே இல்லை. டப்பா என்ன இருந்தா வாங்க வேண்டிய கத்தி, அது மாதிரி கத்தி வாங்க போகணும். கத்தியை பரீட்சை பண்றதா ஒரே பரீட்சை பண்றதா? அது மாதிரி நீங்க ஞானத்தை பரீட்சை பண்ணணும். அப்படி இங்க என்னாச்சு, ஹிருதி துவாம் ஆகத்தே எந்த வடிவத்துல தியானம் பண்ணும், ஹிமகர சிலாமூர்த்தி நிவய. இப்போ ஹிமகர சிலாமூர்த்தி நிவயா துவாம் ஹிருதி தாயதி அப்படி தியானம் பண்ணி இந்த ஸ்லோகம் சொல்லும். அந்த அங்கங்கள்ல இருந்து இந்த ஐஸ் கட்டியிலிருந்து வெறும் ஜலம் தான் வழியும், இங்க அமிர்தம் வழியிடுறான். கிரண நிகுரும்ப அமிர்த ரசம். கடாட்சம் கண்ணுங்கிறது கடாட்சத்துல இருந்து அமிர்தங்களுடைய குரூப்பா அது வழியிருக்கு. அப்படி வழிஞ்சதுன்னா அப்படி தியானம் பண்ணி தியானம் பண்ணி இந்த ஸ்லோகம் சொன்னேனையானால் ஜுரம் அடிச்சவங்க சொன்னா ரொம்ப விசேஷமான வரும். ஜுரம் அடிச்சவங்க பக்கத்துல இருக்கிறவங்க காலில் கேட்கிற மாதிரி சொல்லி நீங்க இது வைக்கலாம். ஐஸ் கட்டி வேணாலும் வைங்க, தப்பு இல்லை. மணி மந்திர ஔஷதம்னு பேர் 3 எஃபெக்டா இருக்கும். வெளியில ஆயுர்வேத எண்ணெய் வெளியில தொடங்குங்கோ, உள்ள ஏதோ டாக்டர் கொடுக்குறதா இன்ஜெக்ஷன் கொண்டு ஒரு மாத்திரை இருக்க பெரிய நீங்க போட்டுங்க. 2-3 இருந்தா சீக்கிரம் குணமாகும். ஆனா இது வெளியில் இன்னும் உள்ள போய் குடிக்கூடாது. ஒன்னு எக்ஸ்டர்னல் ஒன்னு இன்டர்னல். நமக்கு பலவிதமான உபதிரவங்களுக்கு பலவிதமா தேவையா கிருதித்வாமாதத்தே. அவன் என்ன பண்ணுவேன் சார், விஷஜுவரம்னா அதுக்கு வைரல்னு பேரு. வைரல்னா என்னன்னு கேட்கக்கூடாது, டாக்டருக்கே புரியல. இத்தனை நாள் இருக்கும்னா தேவையாகும் போது தேவையாகும். ஒரு வாரம்னு சொன்னான், அப்புறம் போய் கேட்டுக்கு இன்னும் 2 நாள் கண்டினியூ பண்ணுங்க சார், பார்க்கலாம். அப்புறம் தேவையாச்சு நான் தான் சொன்னேன்னு தேவையாகும் தேவையாகும் இருந்தாங்க. என்னைக்கு தேவையானுங்கிறத உத்தராதம் கண்டுபிடிக்க முடியாம இருக்கு. கற்பானாம் தர்ப்பம் விஷங்கள். கற்பானாம் தர்ப்பம் தான் பாம்பு கடியின் மக்கள் அர்த்தம் இல்லை. இந்த விஷங்கள்னால ஏற்பட்டதான ஒரு ஜரம் அல்லது விஷகடியே பாம்பு கடிச்சா கூட சகுந்தாதிபைவ. சகுந்தாதிபகான கருடனுக்கு. கருடன் நினைச்சா விஷங்கள்லாம் போயிடுமே. ராமனுக்கு அந்த பாம்பெல்லாம் போட்டு விஷத்தினால் சுத்தி வச்சிருந்தா இந்திரஜித்து எழுந்து கருடன் வந்தால் உயர்வுத்து. அதனால சகுந்தாதிபனாக ஒன்ன நினைச்சிருந்து ஐஸ் கட்டி மூர்த்தியா நினைச்சிருந்தானே. ஆனால் பாம்பு கடிய விஷயங்கள்லாம் ஒய்யப்படும். ஜுரத்தினால வறுத்து எடுக்கிறாங்கிறார். ஜுர புஷ்டான்னு போட்டுதான். புஷ்டம்னா ட்ரைனிங், ட்ரை பண்ணிருக்கு இந்த ஆளு. இதை ஜபிச்சுட்டு போனவன் கண்ணால பார்த்தாலே வந்துருங்க. திருஷ்யா சுகையத்தி சுதாகார திரையா. யாரு இந்த ஜபம் பண்ணி இதனுடைய சித்தி இருக்கிறவன். இதுக்கு என்ன சொல்றதுன்னா அக்ஷர லட்சம் ஜபம் பண்ண அதுக்கு என்ன பேரு? மந்திர ஒரு வார்த்தை இருக்கு. மந்திர சித்தியாருக்கு ஒரு வார்த்தை இருக்கு. எவ்வளவு எழுத்து இருக்கோ அவ்வளவு லட்சம் ஜபம் பண்ணா அதுக்கு பேரு, அது ஒரு சுத்தி. அந்த மந்திரம் இவர் சொன்னா பலிக்குங்கிறதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, டெக்னிக்கல் திறம். அது மாதிரி பண்ணினவன் இங்கேருந்து போய் இவன் பார்த்தா அந்த ஜுரங்கள்லாம் கிடைன்னு இறங்கிடும். இது மாதிரி ஒருத்தர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்ப இம்மீடியட் ரொம்ப தேவையா இருக்கு. ஜுரங்கிறது இந்த தெர்மாமீட்டர்ல காட்டுறது மட்டும் இல்லை, ஏக ஜுரம் இருக்கு நமக்கு. எவ்வளவுமே சொல்ல முடியல. ராமன் சொல்றா, எனக்கு ரொம்ப சீட்டு ஜாஸ்தியா இருக்கு, நான் இப்ப சமுதிரத்துல இறங்கினேன்னா சமுதிரம் போல வச்சு போயிருக்கேன். ஏன்னா ராஜ்ய பிரணாசா அனயவாசா
சீதா வினஷ்டா ககோபி மிருதா. அவர் இறந்து போனது சொல்றார், சோகேன சோகம் தெரியும், என்னுடைய உடம்பு மேலே எவ்வளவு வயசு கட்டி வச்சாலும் மாடிப்படும். எதி அகம் சமுத்திரம் கரையம், சமுத்திரம் ஒட்டி போடுங்க. அப்படி வரும். ஆத்தியாத்மிக ஆதி பௌதிக ஆதி தெய்வீக தாபத்திரயமான ஜுவரம் எல்லாத்துக்கும் உபலட்சணம். சுகையதி, அதனாலதான் பூஜை பண்ணவாள்லாம் பார்த்தாலே நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதுங்க. சுகையதி சுகாதார சிறையா, அமிர்த கிரணம் போல அந்த ஒரு சாகித்யம் நமக்கு ஏற்பட்டு இந்த மாதிரி எவ்வளவோ பலன்களுக்கு எவ்வளவோ சேர்ந்தது. இந்த அம்பாள் இந்த லேடிஸுடைய ஒரு வேடிக்கையா சொல்றான்னு தோன்றேன். இந்த ஸ்லோகத்தை பார்த்தோம். உங்க இடத்த கொடுத்தா மரத்தை கொடுங்கிறதுன்னு நமக்கெல்லாம் ஒரு வழி உண்டு. இடத்த கொடுத்தா மரத்தை கொடுங்கிறது என்ன அதுக்கு ஒரு ஸ்லோகம். இது ரொம்ப விஸ்தாரமாலாம் சொல்ல வழக்கம் உண்டு. 23வது ஸ்லோகம். ஸ்வயாவாமம் ஹிருத்வா ஸ்வயா ஹிருத்வா வாமம் வபுரபரித்ருப்தேன மனசா சரீரார்த்தம் சம்போரபரமதி சங்கே கிருதமபூத். கவித்துவத்தினுடைய பராகாஷ்டை இந்த ஸ்லோகத்தை. வைட்டிக் பியூட்டி இருக்கு பாருங்க, அதிசங்கரை பத்தி சொல்லவே வேண்டாம். எதே தத்வத்ரூபம் சகலம் அருணாபம் கிருணயனம் புஜாபியாம் ஆனம்ரம் குடிலசி சூடானமகுட்டம். பாதி உடம்பு கொடுத்தார், பாதி உடம்பு கொடுத்தா பிச்சாம இருக்க வேண்டியதானே. இன்னொரு பாதியும் முடிவுட்டான். என்ன கேட்டான செல்பிஷ் மோட்டிவா லேடிஸ் இருக்கிறவாளை பற்றி ஒரு கதை ஒன்று உண்டு. ஹிந்தியில இருக்கு, சம்ஸ்கிருத்ல. ஒரு ஏழை பிராமண தம்பதிகள் அதை செஞ்சுட்டே இல்லாட்டி ஏதோ ஒரு நாள் யாரோ உளுந்து ஏதோ தானம் பண்ணிக்கலாம். நவகிரகம் யாரோ தைல தானம் பண்ண. இது ரெண்டும் ஒண்ணு என்ன பண்ணா வடதட்டிடையின்னு நீ சொல்லி வச்சாங்க. சத்தான்னு சொல்லிட்டு மாத்தியானிஸ்தானத்துக்கு புண்ணியத்துக்கு வேணா விசாரணை பண்ணி வந்தா. இந்த அம்மா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. கடையெல்லாம் தட்டினாலும் எப்படி இருக்குன்னு பாக்கலன்னு ஒவ்வொன்னா தின்னு முடிச்சுட்டாலாம். 100 வடை தட்டினாலும் 99 தின்னுட்டாலாம். இதுல இருந்து எக்ஸாஜரேஷன் புரிஞ்சு நீங்க. அப்புறம் இவர் நாயானோன்னு ஒன்னே வச்சு வாங்குவோம் கூப்பிட்டு கொடுத்தாங்க. என்னடி இவ்வளவு உளுந்துக்கு உள்ளது இல்லை, 100 வந்தது, ஒண்ணுதான் பாக்கின்னு வேலை. பாக்கி என்ன பண்ணேன், நட்டுன்னு விட்டேன். எப்படி தின்னேன்னு கேட்டாங்க. இப்படிதான் வாயில ஓட்டுட்டாங்க. என்ன அநியாயம் இது? நானே அப்படிதான் ரொம்ப கொடுத்து வந்த பண்ணிக்கன்னு வைப்போம். அப்புறம் ஒண்ணுன்னா காரியம் ஆகிட்டே ஒரு டப்பா கடைசியில வரைக்கும் டப்பா கையில கொடுத்தோம். இதுதான் ஜிப்வாஷாவல்னு பேரு. அது போல இந்த அம்பாளை வேடிக்கையா சொல்றாரு. பாதியனமா பக்தர்கள் நம்ம சும்மா இருக்க பாதி உடம்பு கொடுத்தார். வாமம் வபு அபரிசிருத்தேன மனசா. ₹1,00,000 வந்தா 2 லட்சம் ரூபாய்க்கு தானே ஆசை. உடனே 1 லட்சம் ரூபாய்க்கு ஆசை கிடையாது. இதுதானே எல்லாத்துக்கும் சர்வேந்திரியத்துக்கு. அப்படி ஒரு வேதாந்தத்தினுடைய துவனியே இருக்குங்க. அபரிசிருத்தேன மனசா, திருப்தி அல்ல. இவ்வளவு 100 பாதியும் முடிவுட்டான் ஆச்சாரியால். இங்க விப்ரேட்சாலங்காரம் சொல்ற வழக்கம். அப்படி வர்ணிக்கிறாங்க. விஷயம் என்ன தெரியுமா, மொத்தம் பார்த்தா வேறு தெரியுது. அருணவர்ணங்கிறது அருணாம் கருணா திரங்கிதாட்சி. இந்த டால் அங்க போய் இது சிவன் மாதிரியே தெரியல. அப்படி நிக்கிறது. சரீரார்த்தம் அபரமபி கிருதம் இது சங்கேங்க. எட்டுநூத்தியோன்னு தோன்றது. அதுக்கு ஒரு காரணம் என்னமோ, ரூபம் சகலம் அருணாபம். இந்த வெளுப்பது ஷேப்பு தெரியணுமோ இல்லையா? எப்பவுமே வெளுப்பு கருப்பு கிடையாது. வெளுப்பு ஷேப் பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிற பேச்சு இங்க கிடையாது. ஒயிட் அண்ட் ரெட். அருணாபம் ஒரே கிடுகிறேன்னு தெரியுது. திருநயனம் குஜாபியாம் ஆனம்ரம். அந்த பக்கமும் வளைஞ்சிருக்கு, இந்த பக்கமும் வளைஞ்சிருக்கு. 2 சேர்த்து போனது. அதனால 2 பக்கத்துக்கும் ஒரே மாதிரியா தெரியுது. அப்படி எல்லாம் சொல்லி 2 பேரும் ஒன்னா இருக்கேன்னு சொல்லி அவாவா பண்ற வேலை அவாவாத்துக்காரருக்கு பின்னாடி மானிதா இருக்காங்க. ஜெகத் சூத்தே சாதா ரைரவதி ருத்ரஹா சபயத்தே சிரஸ்குருவன்னேதரேதி. எல்லாம் நீயே உள்ளுக்குள்ள எனர்ஜியா இருந்து பண்ணிட்டு இருக்காய். அப்புறம் உங்களுக்கு பண்ணால் எல்லா தேவதைகளும் பூஜை பண்ணணும் சார். உங்களுக்கு நவகிரகத்துல எல்லாம் சரியில்லை, சனிக்கு பண்ணு, சூரியனுக்கு பண்ணு, ஒவ்வொருத்தவங்களும் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு கிரகமா இருந்தா தேவையோ இல்லை. அதுபோல நீங்க இப்போ 12 ராசிக்கு ஜோசியம் வரும் மாற்றி மாற்றி சொல்லிருக்க. ஜெய்டி சொல்லணும்னு பாருங்க. இந்த டிவியில யாரோ சொல்லிட்டு நான் பார்பர் ஷாப் போகும்போது தான் இந்த டிவி பாக்குறது. ஏன்னா பார்க்காம இருக்க முடியாது. ஏதோ போகிட்டு இருக்கு. நான் போற டயத்துல இந்த ஜோசியம் தான் ஆரம்பிக்கிறோம். இந்த ராசி அது பாருங்க அப்படி இப்படின்னு ஏதோ போட்டு
நீங்க எதுக்கு முருகனை பூஜை பண்ணுவாங்கிறான் ஒருத்தன் விஷ்ணுவை பூஜை பண்ணுவாங்கிறான் ஒன்னொன்னு இருக்காங்க. மொத்தம் இப்படி 33 தேவதைகளை பூஜை பண்றதுக்குள்ள எங்க போய் புஷ்பம் வாங்குறது ஒன்னொன்னு வச்சாருங்க. ஒரு பூவை போட்டு 33 தேவதைகளும் பூஜை பண்ணதா வேணுமா? எங்க அம்பாளை பூஜை பண்ணுவோம். திரையாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவசிவே. இவன் நிர்குணமா இருந்தா தான் திரிகுணத்தை தாண்ட முடியும். பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர்யா விரச்சிதா ததா ஹி த்வத் பாதோத்வஹன மணிபீடஸ்ய நிகடே ஸ்திதா கேசே சஸ்வத் முகுலித கரோத்தம் சமுகுடாஹ. ஐய தலையில வச்சிருந்து அம்பாளுடைய பாதாரவிந்தத்து 33 தேவதைகளும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காளாம். அவ கால் வச்சிருக்குன்னு ஒரு ஆசனம் ஒண்ணு இருக்குமா, பாதோத்வஹன மணிபீடஸ்ய. நாளை போய் நேரத்தில் ஆச்சாரியால நேரம் போய் ஆச்சாரியா பாதமாதத்தியம் தான். ஆச்சாரியர்கிட்ட இருந்து கால் பங்கு கத்துக்கோன்னா ஆச்சாரியர்கிட்ட இருந்து காலவாரி விடுங்கிறாங்க. பாதமாதத்தேன்னு நிஜமா கூப்பிட்டு நினைச்சுருக்கான். அது மாதிரி இல்லை, இது சரி. அதனால நாம போய் தொடர்பு அந்த கிட்ட இருக்கோம். அப்போ இவர் ஏன் லலிதாம்பிகாயி நமஹா சாரதாதேவி நமஹான்னு போட்டா 33 தேவதைகள் தலையில போய் விழுந்துருப்பான். எப்படி இந்த அம்பாள் கால் மேல இருக்காங்க. சுலபமான மெயின் தான் சொல்றாரு. அதாவது காயாமல் அதுக்கப்புறம் அவாவா வேலை செய்யறதுக்கெல்லாம் உள்ளூர நீதாமா இருக்க. ஒருத்தர் சிட்டி பண்றார், ஒருத்தர் பாலனம் பண்றார், ஒருத்தர் குமாரம் பண்றார். ஒன்னு சுத்துறது, ஒன்னு எரியறது, ஒன்னு ஆடுறது, ஒன்னு பாடுறது, இன்ஜின் ஓடுறது, டிவி ஆடுறது, ரேடியோ பாடுறது, ஃபேன் சுத்துறது, லைட் எரியறது, பெல் அடிக்கிறது இல்லையா? இன்னொன்று படிச்சு பேர்லாம் காட்டுறது, இன்னொன்று பிள்ளையார் மாதிரி பல்பில் பண்ணிருக்கான். இவ்வளவுக்கும் எனர்ஜி என்னன்னா கரண்ட் தானே. அது இந்த பல்பில் வரும்போது எரியறதுன்னு பேரு, ஃபேன்ல வரும்போது சுத்துறதுன்னு பேரு, ரேடியோவில் வரும்போது பாடுறதுன்னு பேரு. ரேடியோ பாடுறதா கரண்ட் பாடுறதான்னு சொல்ல சொல்ல சாப்பிட்டான். ஒரு சக்தி தானே இருக்க முடியும். எப்படி 2-3 இருக்க முடியுங்க? ரெண்டாவது இருக்கிறதுக்கு இடமே இல்லாததான பூர்ண வஸ்துன்னா அது அப்படின்னு அம்பால சொல்றார். பூர்ணமத பூர்ணமிதம்னு சுதியில படிச்சேன்னு இங்க படிச்சேன்னு விரிஞ்சி சஞ்சின்மன்னு விரஜதி ஹரிராப்னோதி விரதிம் விநாசம் கீநாசா மகாசம்ஹாரேஸ்தின் விஹரதி சதி சொத்வதிரசோ. அப்படிங்கிறதான் விஷயங்கள்லாம் சொன்னார். ஒரே ஒரு விஷயம் சொன்னார். இதனால இது மாதிரிதான் நீங்க சொன்னபடி ஜபங்கம் என்ன பண்ண முடியாது, 1000 மேல இருக்கு. அப்ப நீ என்ன பண்ணு, அம்பாளுக்கு முன்னாடியே நானே இப்படி இருக்கேன்னு பூஜையெல்லாம் ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டு நான் இன்னும் எது பண்றதா இருந்தாலும் நீ பூஜையா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. எது சாப்பிட்டாலும் குளுக்கோஸ் சாப்பிட்டாலும் உள்ள கன்வெர்ட் ஆகுது. பச்சை ஆபத்து கூட சொல்றான். குளுக்கோஸ் தான் குளுக்கோஸ் நேரத்துன்னு வாங்குறாங்க. இது எப்படி மாறும்னு கேட்டோம். குளுக்கோஸ் சாப்பிட்டா இருக்கும். எப்படி வேற எதுவும் மாற முடியும்? கேரளாக்காரம் செக்கு தினம்னா தேங்காய் அரைச்சுன்னு அரியல் கீழே இருக்கிற வேலைக்கு செய்யாண்டோன்னா அரைச்சின்னு போனா கொஞ்சம் நிறையான்னு இருந்தது. டீ கடையை பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அரையண்ணா, 2ஆம் தரம் கொண்டு போனோம், 3ஆம் தரம் இன்னும் கொஞ்சம் அரையண்ணா, 4ஆம் தரம் கொண்டு போனோம் இன்னும் கொஞ்சம் அண்ணா. அப்போ சொல்லும்போது உபமானம் சொல்லி வச்சான். வெண்ணெய் மாதிரி நைஸா அரையண்ணா. 4ஆம் தரம் போகும்போது வெண்ணையை கொண்டு போய் காட்டினா இன்னும் கொஞ்சம் வெண்ணெய் மாதிரின்னு நானே பார்க்கணும். அரைஞ்சான் படாருன்னு. ஐயா நான் தான் பிரம்மன்னது கூட உள்ள போறேன், எங்க போறது இல்லையா? அதோட முடிஞ்சுச்சு. அதுபோல நமக்கு அவளுக்கு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்க வேண்டிய என்னடான்னா, நான் என்னென்ன பேசுறேனோ என்னென்ன நியூஸ் படிக்கிறேனோ எல்லாம் உங்களுடைய பேசலாமும் அவ்வளவு சுவாதீனம் இருக்கணும். சத்தியவாகம்னு பூஜை பண்ணும்போது தான் எனக்கு முடியும். ரிட்டையர்ட் ஆனவனுக்கு பென்ஷனோ முதல்ல 16 வயசுல எனக்கு பென்ஷன் மட்டும் கொடுக்கும், உங்களுக்கு பாதி சம்பளம் லாபம், எனக்கு பாதி சம்பளம் லாபம் அப்ளிகேஷன் போட்டான்னு அவன் முதல்ல உள்ளதவன். 30 வருஷம் குப்பை கொடுத்தவனுக்கு பென்ஷனா, வெண்ணெய் வந்தவனுக்கு பென்ஷனா, பாதி சம்பளம் போடுமே என்ன அர்த்தம்? அது யாரை ஏமாத்துற வேலையும் கிடையாது. அது இதே வேலை செய்யல, அது வேற விஷயம். எப்போ ஜல்பஷ் அந்த அளவுக்கு இவருக்கு அவருக்கு ஒரு சுமூகமான விவகாரம் இருக்கணும் முதல்ல. அது அண்டர்ஸ்டுட். எப்போ ஜல்பஷ் சில்பம் ககனம் முத்ரா விரச்சனா கதி பிராதட்சிண்ய கிரமணமச்சனாத்யாவுதி. இது ரொம்ப அகோராத்திரம் கோபம் நடந்துட்டே இருக்கு. ஏன்னா ஏதோ ஒன்று போட்டே இருக்கான் வாயில குறுக்குறாது, இது லேசு என்ன லேசா இருக்குது. லேசுன்னு ஒரு வரியில் வந்துருக்கா சொல்லுவது. அதனாலதான் சகல வியாதின்னு ரேடியோவில் அலறான். புரியல உங்களுக்கு தான்? அவன் ஒரு பக்கம் அலற, ஒரு பக்கம் ஏதோ பண்ணிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு ஒரு வேடிக்கை, எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் ஒரு 2-3 விதமான பிஸ்கெட் சாக்லேட்லாம் முதல்ல வச்சிருக்கான். மருந்தே காணுங்க. ஏண்டான இதை சாப்பிட்டு வயிற்று வழியை வர வச்சுங்கோ, உடனே டைக்கின்னு வாங்கிக்கோங்க. அவனே ஒரு விவகாரத்தை கலப்பி விட்டாங்க. இப்போ இதெல்லாம் இந்த அங்க எதுக்கு வியாபாரம் நான் கேட்கிறேன்.
ஆகாரத்தினாலதான் வியாதி வருதுன்னு திருவள்ளுவர் சொல்லிட்டார். அண்ணா அப்படின்னான்னு இந்த மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்து போட்டு உணின்னு அவரும் சொல்லிருக்கார். விதாசி ஆரோக்கியம் லபதேங்கிறார். மெடிக்கல் ஷாப்ல போய் இந்த வேண்டாத பிஸ்கெட்லாம் வைப்பாங்க. பிஸ்கெட் தின்னாக்கு பல் சத்தியானங்க பல் சத்தியானம்னா அவங்க பேஸ்ட் வாங்கிட்டு போவாங்க. அவனை இவனே கலரை விட்டு இவனே சரி பண்ணி வைக்கிறது. இதான் ஒரு பெரிய ஊத்துறோம் மாநிலையே. சும்மா இருந்தது ஊதிட்டு இருக்குது. அப்புறம் ரிப்பேர் பண்றேங்க. இந்த ரோடு ரிப்பேர் நடக்கிற மாதிரி தான். ஜபோ ஜல்ப சில்பம். நான் ஜபம் எல்லாம் பண்ணணும்னு நான் என்னென்ன பேசுறேனோ என்னென்ன லாங்குவேஜ்ல வளர்றேனோ எல்லாம் உங்க ஜபமா கன்வெர்ட் பண்ணிங்கோ. சில்பம் சக்கரமத்தி என்னெல்லாமோ ஆட்ட வட்டங்கள் பண்றாங்க. சாமர்த்தியங்கள் மேக்கா பண்றது அது எல்லாருக்கும் இதெல்லாம் உங்களுடைய முத்திரை காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. 16-17 முத்திரை. உங்க கோவில பிரதட்சணம் இல்லையே, நான் ஆபீஸுக்கு அலைஞ்சிலே இருக்கேன். எம்டி வராருன்னா போயிட்டு உங்க மந்திரி உங்க ஆபீஸ் வராங்கன்னா நீங்க எத்தனை தான் நடப்பீங்க. எம்பியே கூட நடந்துட்டு இருக்கணும். ஏன்னா என்னன்னா இது சாங்கிச்சானே இதெல்லாம் அம்பாவுடைய பிரதட்சணமா வச்சுக்கணுமா. கதிகி பிராதட்சிணிய கிரமணம். அப்புறம் ஆகுதி எல்லாம் மனசுக்கு என்னென்ன திரவியத்தினாலே இவ்வளவு விளாண்டார். நான் என்னென்ன டிஃபன் காஃபி எல்லாம் போட்டுட்டே இருக்கணும். எல்லாம் உங்க அசனாதி ஆகுதி விதிகி. அப்புறம் விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. நான் ஒரு 8 hours அப்படியே படுத்துட்டு இருக்கேன். 8 மணி நேரம் நமஸ்காரம் பண்ணதான் வச்சுக்கோண்டா. சந்தேஷா எத்தியால ஹையா படுத்துக்கிறாரோ பகவானுடைய நமஸ்காரம் தான் கனெக்ட் பண்ணிட்டேன். இதையாக சுலபமாக சுகம்னா வித்தவுட் எனி ஒரு எஃபர்ட். நாயாசம் சுழுவான்னு ஒரு வார்த்தை. சுலபமாங்கிறது தமிழ் பாஷையில சுழுவா பண்ணி அவரும் சுழுவா பண்ணி விடுவான். 5 ரூபாய் கொடுத்து இதுல 500 பைசா இருக்கு வச்சுக்கோ சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் மானசமா பூஜை பண்ணா உங்களுக்கு மானசமா சொப்பனத்துல சுகம் வரும். நான் தர்மங்கள்லாம் மானசமா பண்ணிட்டு இருக்கேன். காரணம் தான தர்மங்கள்லாம் உங்களுக்கு இதுக்கு சுகம் வரும். இந்த புண்ணியத்துக்கு எப்ப தெரியும் சொப்பனத்துல டிஃபன் நல்லதா கிடைக்கும். ஏன்னா சொப்பனங்கிறது சுகதுக்கம் புண்ணிய பாபத்தினாலேன்னு புத்தகங்கள் இருக்கு. இன்னைக்கு கூட பாடம் நடத்திட்டு வந்தேன் வேதாந்தத்துல. சொப்பனத்துல வர சுகத்துக்கு என்ன புண்ணியம்? 7 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தது இல்லை. இது ஜாகிரத்துல வரும். 10 ரூபாய் கொடுக்கறதாக அனௌன்ஸ் பண்றது, கொடுக்கணும்னு நினைச்சேங்கிறது. இந்த 2 பேருக்கு நிச்சயமா என்ன வரும்னா அடுத்த ஜென்மாவில பட்டுண்டாக்க கொஞ்சமா டிஃபன் காஃபி கிடைக்கும். அப்பதான் கிடைக்கும். அதுல ஒருத்தர் 7 பேரை விட்டுருவான். என்னவா பெரிய கஷ்டம். அதே போல நீங்க மானசமா சாட்சியில இடைஞ்சல் பண்ணணும். இவர் சும்மா விடக்கூடாது, இவர் எல்லா இடத்தையும் கேட்டி இருக்குன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்கள. அங்க புலி வந்து கொடுங்க சொப்பனத்துல. நிஜமாவே பண்ணாங்க நிஜமா கொடுங்க. ஜெய்சேக்கோ பைசா பைசா எல்லாம் அது மாதிரி தான். எவ்வளவு கொடுக்குறாலோ அவ்வளவு தானே. நாங்க எவரும் போட்ட காசுக்கு தானே பேச முடியும். எஸ்டிடியில 10 ரூபாய் போட்டுட்டு பேசினே இருக்கா. அது குறைஞ்சிட்டே வருது. 50 பைசான்னு இன்னொன்னு போட்டு வந்ததுன்னா கட்டாயிடும். மறுபடியும் 2 ரூபா வேஸ்ட். போட்டது தானே எடுக்க முடியும். நாம ஞானமா எப்பவுமே இருக்கிறதுக்கு. அதனால சுகமகிலம் ஆத்மார்ப்பண திசா. இந்த ஆத்மாங்கிற அகங்காரத்தையே விட்டுவிட்டா எல்லாரும் நடக்கும். அதனாலதான் ஒரு ஞானிக்கு ஒவ்வொரு மூச்சும் அக்னிஹோத்திரங்கிற பிரஷ்னோபனிஷத்து. இன்னைக்கு வந்த பாடம் அதான். பிராணனை உபாசனம் பண்ணி சித்தமா ஆனவா எதை பேசினாலும் வாழ்க்கை அக்னிஹோத்திரம். தூங்கும்போது மூச்சு காத்து பயந்தே இருக்கா. ஒண்ணு காத்தால் ஆகுது, ஒண்ணு சாயங்காலம் ஆகுது. உபனிஷத்து பிரஷ்னோபனிஷத்துல 4வது பிரஷ்னத்துல கேட்கிறார். கான்யஸ்மின் புரே ஜாகிரதி காணி காரியம் குருவந்திங்கிறார். கதர ஏகதேவ சொப்னான் பச்சது. மூச்சு விடுறதெல்லாம் ஆகுதே. நம்ம மகாநாராயணோபனிஷத்து எப்படி முடிச்சிருக்கு? இந்த மாதிரி அம்பாள் உபாசகர் வந்து பேசாம இருந்தா அஸ்வமேதியாக நடந்தே இருக்கா. நான் அங்க வயசு வருஷம் சொல்றோம். நீ அஸ்வமேதியாகம் பண்ணாலும் சத்தியோடு என்னன்னா நீ தூங்கினா அர்த்தம். இப்படி சொன்னா அப்படியே வச்சுக்கணுங்க. இந்த பசங்களுக்குள்ள ராமன் கெட்டிக்காரன்னா மற்ற பேர்லாம் மண்டுன்னு சொல்லணுமா என்ன? ஆத்மார்ப்பண திசா. அப்போ சபரியாங்கிற வார்த்தை போட்டா ஸ்ரீவித்யன் இருக்கும். பூஜாங்கிற வார்த்தை போடலாம், நமஸ்காரம் சொல்லலாம். சபரியாங்கிறது இவாளுக்குன்னு வந்ததான வார்த்தை. அதிர்ஷ்டம்னா புண்ணியம்னு வச்சிருக்கோம். பாபமும் அதிர்ஷ்டம் தான். பிராரப்தம்னா புண்ணியமும் வச்சுக்கலாம். அது எங்க விழுந்து பல்ல உடம்புக்கு என்ன சார் பண்றது அதிர்ஷ்டம் கூடாது. அங்க உதவக்கூட அவருக்கு ஏதோ 2-3 லட்சம் விழுந்து விட்டு இதுல லாட்டரி கேட்கலான்னு என்னவோ பிராரப்தம் கூட அங்கவே. 2க்கும் காமனா இருந்தாலும் எதை எங்க யூஸ் பண்ணுங்கிறது நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும். அது என்னென்ன வேர்டு தெரியலன்னு அர்த்தம். கட்டுக்கிட்டு பேசுறாங்க. சபரியா பரியாய தவ பவது. மாற்றி மாற்றி கோடசோபச்சார பூஜை. சத்யைவம் விதுஷோ யஜ்ஞஸ்ய
இந்த வித்வானா ஆகி இப்படி ஒரு ஞானியில இருக்காம பாசகனா இருக்கா, ரெண்டு பேர் கிட்டத்தட்ட ஒரே திராக்கு, மின்பக்கம் தென்பக்கம். ஈஷதூனம் பிரம்ம சகுணம்ங்கிற நிர்குணத்துக்கு கொஞ்சம் தான் குறவான். ஈஷதூனம் பிரம்ம. அப்ப அவனுக்கு என்னே விரசித்தம் எஜமானஹ ஆத்மா எஜமானஹ ஸ்ரத்தா பத்னி சரீரமித்வம் மெட்டபாரிகளா அங்க இருக்கிறதெல்லாம் இங்க. ஆஜ்யம் என்னன்னா நம்ம ஆசையும் டின்னா ஊத்துங்க இருக்கலாம். எது பசு உங்க பலிகடா கொடுக்கறதுன்னு கோபம் காம ஆஜ்யம் மன்யு பசு. இப்படியாக இவர் ஒவ்வொரு மூச்சு விடுறதும் ஒரு அக்னிஹோத்திர ஆகுது. அதைத்தான் அந்த உபனிஷத்தை சொன்ன விதத்தை அம்பாளோட நாம சரி பண்ணிட்டோமே. ஆனால் எப்பவுமே பூஜாங்கிற பலனால நமக்கு கிடைக்கிறதுங்கிறதா இது போல பல ஸ்லோகங்கள், பலவிதமான தாத்பரியங்கள், ஒவ்வொன்றும் கவித்துவமும் தெரியுது. இதை சொல்லும் பொழுது நாம ஜாகிரதையா இருக்கணும். சில பலன்கள் அந்த பலன்கள் பண்றதுங்கிறதோ, நீ இதை ஒரு ஸ்லோகத்தை உபாசனம் பண்ணேன்னா ஸ்ரீகள்லாம் ஒரு வயசு சுத்தின்னு வருவான்னு சொன்னதெல்லாம் அதுக்காக பண்ணக்கூடாது. கோவில மார்க்கம், சமய மார்க்கம், இதெல்லாம் என்னென்ன சொல்லணுமோ இவ்வளவு விஷயங்கள் இந்த புத்தகத்துல சிலதே சிலதான் உபயோகப்படுத்தணும்னா அப்படித்தான் படிக்கணும். அதனால இந்த புத்தகமானது ரொம்ப நல்லா எடிட் பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. சாஸ்திரி ரொம்ப பெரியவர், ஸ்ரீ வித்யா பிரம்ம வித்யா நெல்லி இருக்கிறார். எங்க அப்பா எனக்கு குரு, அவருடைய குரு அவர். அவருடைய குரு சந்திரசேகர் பாரதி. சந்திரசேகர் பாரதி எனக்கு பரமேஸ்வரி குரு ஆயிடுச்சு. இந்த வெயில் போனோம்னா அதனாலதான் யோகம் அடிக்கிறது. அபிர வித்யாதித்த சுவாமி என்னை பார்த்து இந்த பையன் 13 வயசுல இந்த பாஸ்கரா பெரிய வித்வானா வருவான்னு போட்டு என்னோட அனுப்புமான்னு எங்க அப்பாட்ட கேட்டேன். எங்க அப்பா சரின்னா நான் ரொம்ப ஹோம் சிக் அழுதுன்னு ஆத்துக்கு போயிட்டேன். அப்புறம் பார்த்தா என்னவோ போயிட்டேன். அப்ப ஆளுக்கெல்லாம் சொன்னாலே படிக்க முடியல. அதனால செய்தியில இருக்கிறவாளோ அம்பாள் பூஜை பண்றோம். அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்கரா. அம்பாளை குறைச்சு பூஜை பண்றாலும் அவ கையால ஒரு பிரசாதம் கொடுத்து அது அயம்மே விஸ்வபேஜா எல்லா வியாதிக்கும் பணம். ஏன்னு கேட்டார், இவர் பெருமே இல்ல, அயகும் சிவாபி மரிசன அந்த படியலிங்கத்தை வச்சு அதுல பகவத்கரகாவே இருக்கு. பகவான் லிங்கம், லிங்கத்தை தாங்கிறதுனால இந்த கை பகவானை விட பெருசான். பகவான் பெருசா, குரு ஹஸ்தம் பெருசான். பகவான் விட பெருசு அந்த சொல்றது மந்திரம் சொல்றது நான் சொல்லல. அயம்மே ஹஸ்தோ பகவான் காலகிராமம் மட்டும் சிவலிங்கம் மட்டும் ரெண்டும் ஒண்ணுதான். அயம்மே ஹஸ்தோ பகவான் அயம்மே பகவத்கர கம்பேரிட்டிவ் டிகிரி போட்டிருக்கு. ஏன் அயம்மே விஸ்வதே, அதனாலதான் அவ கையால் கொடுத்து பிரசாதம் வாங்கிக்கோ. தொட்டா அயம் சிவாதி மரிசனம். அப்படி இந்த சௌந்தர லஹரிங்கிறத வச்சு ஒரு ஸ்லோகம் வருது, அதெல்லாம் சொன்னோம்னு நினைச்சேன்.